சிவா என் பேத்தியே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நான் முழுகாம இருக்கேன்க்கா. தம்பி பேரு கணேசன், சிவாவோட தாய் மாமன், அவங்க அக்காவை கட்டியிருக்காரு. அப்படியா? அப்போ சிவா மேல எல்லா வகையிலையும் உரிமைப்பட்டவன் சிவா, இவனுக்கு எல்லா வகையிலையும் கடமைப்பட்டவன், அப்படித்தானே? ஆமாமா. என்னடா இது, நம்மள வர சொல்லிட்டு நம்ம கிட்ட எதுவுமே பேசாம அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறியா? சொல்றப்பா, எத்தனையோ பேரு என்னால காரியம் ஆகணும்னு என்ன தேடி வருவாங்க. ஆனா முதல் தடவையா என் தலையெழுத்து உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதுக்காக நான் உன்னை தேடி வர முடியுமா? அதான் உன்னை என்ன தேடி வர சொன்னேன். என்னடா விஷயத்த சொல்லாம வெட்டியா பேசிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? பேசுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லப்பா. பேசுறத கேட்கிறவனை தயார்படுத்துறதா பெரிய விஷயம். விஷயம் என்னன்னா, சிவா என் பேத்தியே கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். என்ன அப்படியே அதிர்ச்சி ஆயிட்ட? நான் என்ன ஆம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வை நான் சொன்னேன்? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கல்யாணம் பண்ணி வைன்னு தானே சொன்னேன். என்னடா பேசாம இருக்க, சொல்லுடா. கணேசா, எங்க வீட்டு பொண்ணு ரோஜா உங்க மச்சனன் கணேசனை விரும்புறா. அவன் மேல உசுரா இருக்கா. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. நீ தான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். ஆமாப்பா, பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா பேருக்கு தகுந்த மாதிரி ரோஜா பூ மாதிரி இருப்பா. காசு பணம், சொத்து சுகம், நகை நட்டு, சீர் செனத்தி எதுலயும் எந்த குறையும் வைக்க மாட்டோம். இந்த பார், நீ 1 மடங்கு கேட்டா நாங்க 4 மடங்கு செய்வோம். எங்களுக்கு அவ ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோட கல்யாணத்தை நீ தான் நடத்தி வைக்கணும். என்ன சொல்ற? ஆனா இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நீ தான் கண்டிப்பா நடத்தி வைக்கணும். இல்லைங்க, அதுக்கு எதுக்கு இல்லைங்க? இல்ல. என்ன இல்ல? அட இருமா, கணேசன் சொல்ல வர்றத சொல்லட்டும். நீ சொல்லு கணேசா. ஆமாமா, சிவாவுக்கு ஏற்கனவே அமுதான்ற ஒரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு நடுவுல சிவாவோட அப்பா இறந்து போனதுனால 1 வருஷம் கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. நடுவுல ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு, அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. பணத்தை அள்ளி வாரி வீசி எப்படியாவது அமுதா கிட்ட இருந்து சிவாவை பிரிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போராடிட்டு இருக்கா. அவங்க அப்பா ராஜரத்னம், அவரு கேட்கவே வேணாம், தான் பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட எப்படியாவது முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நானும் என் பொண்டாட்டியை சேர்ந்து அவங்களை எப்படியாவது பிரிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறோம். இதில் 3வதா உங்க பேத்தி ரோஜாவை சிவா கூட கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுன்னு என்கிட்ட சொன்னா நான் என்னமா செய்வேன்? அது மட்டும் இல்ல, அமுதா கூட சிவாவுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சு. போராடிட்டு இருக்கிற பொண்ணு ரஞ்சனி, இதுல 3வதா உங்க பேத்தி ரோஜா. அமுதாவுக்கும் ரஞ்சனிக்கும் நடக்கிற போராட்டத்துல எதுக்காக உங்க பேத்தி ரோஜா வரணும்ன்றதுதான் என் கேள்வி. சிவாவை ரோஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும், அதை மட்டும் சொல்லு. பணம் பிரச்சனை இல்லைங்க, நான் ஏற்கனவே ரத்னான்ற ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ரத்தனமே உங்ககிட்ட வந்து சிவா ரஞ்சனியை சேர்த்து வைக்க வேண்டாம், சிவாவையும் ரோஜாவையும் சேர்த்து வைன்னு சொன்னா செய்வீல்ல? கண்டிப்பா செய்வேங்க. சரி, ரத்தனத்தை வர வைக்கிறேன், அவ வாயாலே சொல்ல வைக்கிறேன். என்னம்மா அந்த மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருக்க? ஒரு நாள் இந்த மாதிரி உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. தலை வலிக்குதுங்க, அதான் அப்படியே படுத்துக்கலான்னு வந்துட்டேன். நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வருவா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, அப்புறம் அதுவே பழக்கமாயிடும். அமுதாவை சாப்பாடு போட சொல்லி சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலாமா, நான் அப்புறமா சாப்பிட்றேன். அமுதா கீழே தாங்க இருக்கா, போய் சாப்பிடுங்க, போங்க.
புக்கு படிச்சது போதும், வாடி டிஃபன் சாப்பிடலாம். என்னடி, என்னாச்சு? சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சாப்பாடு ஒத்துக்கலங்கிற? ஓ, மேடம் வெளியே சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்க, அது ஒத்துட்டு இருந்திருக்காது. யார் கூட சாப்பிட்டீங்க? நர்மதா, என்னடி, என்னாச்சு? தலை சுத்துது, மயக்கமா இருக்கு. இரு, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன், நம்ம டாக்டர் கிட்ட ஐயோ போலாம். அக்கா, அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்க்கா. என்னடி இது? தலை சுத்துதுங்கிற, வாந்தி எடுக்கிற, மயக்கம் வருதுங்கிற, டாக்டர் போய் பார்த்தா தானே என்னன்னு தெரியும். இது என்ன ஏதுன்னு எனக்கே தெரியும்க்கா. உனக்கே தெரியுமா? என்னடி சொல்ற? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கும் தெரியும். யோசிச்சு பார்த்தா எனக்கும் தெரியுமா? என்னடி, என்ன சொல்ற? நர்மதா, ஏண்டி அழற? என்னாச்சு உனக்கு? சொல்லு, என்னாச்சு? நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. தப்பு பண்ணிட்டியா? என்னடி, என்ன சொல்ற? அக்கா, நான் முழுகாம இருக்கேன்க்கா. முழுகாம இருக்கியா? ஆமாக்கா, நான் கர்ப்பமா இருக்கேன்க்கா. நான் ஏமாந்துட்டேன்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, நான் ஒருத்தனை நல்லவன் நம்பி ஏமாந்துட்டேன்க்கா. அவன் நல்லவன் மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டான்க்கா. என் கழுத்தை அறுத்துட்டான்க்கா. நர்மதா, நீ நீ என்னடி சொல்ற? உண்மையதான்க்கா சொல்றேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டான்க்கா. அடி பாவி, எவனையும் நம்பி இப்படி இழக்க கூடாததை இழந்துட்டு வந்து நிக்கிறியே. சொல்லுடி, யாருடி அவன்? சொல்லு, யார் அவன்? இவனா? இவனாடி உன்னை ஏமாத்துறவ? சொல்லுடி, இவனா உன்னை ஏமாத்துனா? இவன் தான்க்கா. ஐயோ, இவ சரியான அயோக்கியடி, பொம்பளை பொறுக்கி. நானும் அம்மாவுமே இவனை ஒரு தடவை ரோட்ல வச்சு அடிச்சிருக்கோம். ஏய், நீ என் தங்கச்சிங்கிறது இவனுக்கு தெரியுமா? தெரியும்க்கா. ஒரு தடவை நம்ம ஃபேமிலி போட்டோவை அவன் கிட்ட காட்டியிருக்கு. ஃபேமிலி போட்டோவை காமிச்சிருக்கியா? ஐயோ, இவன் திட்டம் போட்டு என்ன பழி வாங்குறதுக்காக உன்னை ஏமாத்தி கெடுத்து கர்ப்பமாக்கிருக்காண்டி நர்மதா. சொல்லு, இவகிட்ட எப்படி மாட்டின? நான் ஒர்க் பண்ற கம்பெனியோட எம்டி காயவன். எனக்கு சந்தோஷமான கல்யாண வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு நீயே என் மனைவியா வரணும். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?
இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அவ உன்னை மட்டும் அழ வைக்கல, நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் அழ வச்சிருக்கான். தெளிவா திட்டம் போட்டு பழி தீர்த்திருக்கான். உன் மேல நானு, அம்மா, அப்பா எல்லாரும் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் நீ யோசிக்காம பண்ண தப்பால 100 ஜென்மத்துக்கும் அது ஒரு பெரிய தப்பா ஆக்கிட்ட. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருவாங்க. இப்படி பண்ணிட்டியடி. அமுதா, என்னம்மா ஏதோ இப்படி பண்ணிட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. என்ன பண்ணிட்டா? என்ன பிரச்சனை? அது அவ ஆபீஸ்ல ஏதோ பெரிய பிரச்சனையாப்பா. எம்டியை எதிர்த்து சண்டை போட்டுட்டாளாம். இப்ப எனக்கு அந்த வேலை பிடிக்கல, வேலைக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என்னம்மா நீ வாழ்க்கையில் வளர வேண்டியது எவ்வளோ இருக்குது. ஃப்யூச்சரை நினச்சி எது வேணாலும் பொறுத்து தாம்மா போகணும். நமக்கு தகுந்த மாதிரி அமையல நான் அமைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணுமா. என்ன பொண்ணுமா நீ, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாமல் குழந்தையாகவே இருக்கியே. அப்ப என்ன சொல்லிட்டு போறாருன்னு பாத்தியா? அவர் இன்னும் உன்ன குழந்தையாதான் பாக்குறாரு. உன் வயித்துல ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சா நம்ம வீட்டுல எத்தனை பொண்ணு விழுன்னு யோசிச்சு பாரு. அக்கா, நீதான்க்கா என்ன காப்பாத்தணும். நான் உன்னை நம்பிதான்க்கா இருக்கேன். ப்ளீஸ்க்கா. நம்ம எல்லாரையுமே அந்த கடவுள் தாண்டி காப்பாத்தணும். அப்போ ரத்தனை சொல்லிட்டா உன் மச்சினனுக்கு என் பேத்தியே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், அப்படித்தானே? அவரே சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்னங்க பிரச்சனை? என்ன என் பொண்டாட்டியும் சொல்லி புரிய வைக்கணும், என் மச்சனோட மனசை மாத்தணும், 2 பேரையும் புது ரூட்டுக்கு இழுக்கணும், அவ்வளவுதான். அதானப்பா உன் வேலையே. அதானே மேட்ரு, அதுக்கு தானே மீட்ரு. அதெல்லாம் காரியத்தை கணேசன் கச்சிதமா முடிச்சிருவாப்புல இல்ல? அது பார்த்து முடிச்சிடலாம். வாடி அம்மா வா. யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? உன் வருங்கால புருஷனோட தாய் மாமா வந்திருக்காரு சம்பந்தம் பேசுறதுக்காக. ரோஜாவை எனக்கு ஏற்கனவே தெரியுங்க. தெரியுமா? ஆமா பாட்டி, எனக்கு இவரை நல்லாவே தெரியும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப நீங்களே பேசி எதை எப்படி நடத்தணுமோ நடத்திட்டு போங்க. என்னம்மா நீ அது கல்யாணத்தை பத்தி அதையே பேச சொல்ற? வெக்கமா இருக்காதா? அதெல்லாம் உனக்கு இருக்கா? சரிம்மா சரிம்மா. வா ரத்னம், வா வா உட்காரு. உட்காருங்க. நீ எங்க? இல்ல அது வந்து நான் தான்ப்பா வரவழைச்சேன். தம்பிய வரவழைச்சிட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். ரத்னம், எல்லாமே ஒரே கடலா இருந்தாலும் எறாவுக்கு வீசுற வலைய சொராவுக்கு வீச முடியுமா? அதுக்கு தனித்தனியா வலை வீசணும், இல்லைன்னா வலை அறுந்து போயிடுப்பா. அது வந்து ரத்னம் பேர் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், நீ இருந்து பேச வேண்டிய விஷயம். ஏதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. இப்ப என் பேத்தி ரோஜா சிவாவை விரும்புறா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. தம்பிதான் சிவாவோட தாய் மாமன். அதான் தம்பியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். தம்பி தங்க கம்பிப்பா, ரொம்ப நேர்மை. ரஞ்சினி சிவாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு பணத்தை அள்ளி இறைச்சு உசுர கொடுத்து போராடுது. ரஞ்சினியோட அப்பாவும் ரஞ்சினி சிவாவையும் சேர்த்து வைங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. நானும் என் பொண்டாட்டியும் அவங்கள சேர்த்து வைக்க ரத்தனத்துக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், கையும் நீட்டிட்டேன். இனியும் மாற முடியாதுன்னு சொல்லுதுப்பா தம்பி. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இதுக்காக தம்பி யோசிக்கிற, இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. ரத்தனம் என்ன வேத்து மனுஷனா? ரத்தனம் நம்ம ஆளு. நான் சொன்ன எதையும் கேட்பாரு, எனக்காக எதையும் செய்வாரு. நான் கேட்டுக்கிட்டா எதையும் விட்டு கொடுப்பாரு.
அப்படின்னு உன்னை நம்பி பெருமையா சொல்லி தம்பி இங்க வரவழைச்சிருக்கேப்பா. இத்தனைக்கும் உன் மேலையும் உன் வார்த்தை மேலையும் தம்பி ரொம்ப மரியாதை வச்சிருக்கு. நீ என்ன பண்ற ரத்னா? உன் வாயால ஒரு வார்த்தை சிவாவையும் ரோஜாவையும் சேர்த்து வைன்னு சொல்லிடு. கணேசா, இந்த அம்மா சொல்ற மாதிரியே செஞ்சிரு. சார் என்ன சார் சொல்றீங்க? என் மச்சின சிவாவை இவங்க பேத்தி ரோஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி என்னையே ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. எப்படி சார் முடியும்? யோ, இந்த ஈரம் வெங்காயம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் சொல்றதை செஞ்சு தொலை. ஏய், என்ன ரத்னா? ஒரு நல்ல காரியம், கல்யாண காரியம், பொண்ணு வீட்டு சார்பா பேச சொன்னா செஞ்சு தொலைன்னு அவசரம் பிடிச்ச மாதிரி சொல்ற. ரோஜாவோட அப்பா ஸ்தானத்துல இருந்து நல்ல விதமா பேசுப்பா. கிழவியை அடிக்கடி ரத்தத்தை பார்த்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. யோ, சிவாவை ரஞ்சினியோட சேர விடாம அவாய்ட் பண்ணு. அவனை ரோஜாவோட சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பண்ணு. சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார். உனக்கு எதுவும் புரிய வேண்டாம், புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. சார் என்ன சார் நீங்களே? கணேசா, பூட்டின பூட்டுக்கு சாவி தர வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா? இந்த அம்மா சொல்றபடி செய். அப்புறம் என்ன தம்பி, ரத்தினமே சொல்லிட்டு போயிடுச்சு. இனிமே ரூட்டு கிளியர் தானே? ஆமாங்க. அப்போ அமௌண்ட் வாங்கிக்கிறியா? இல்லைங்க, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். காரியம் ஆகட்டும், அப்புறம் வாங்கிக்கிறேன். ஆ, நான் வரேங்க. சரி. ரொம்ப நல்லவனா இருக்கார்ல. அட நீங்க வேற பாட்டி, இவன் செம்ம கேடி. என் பொண்டாட்டி அதை விட கேடி. 2 பேரும் கூட்டு களவானீங்க. ஓஹோ, இந்த பேங்கடத்தா கிட்ட அதெல்லாம் நடக்காதுமா, நடக்கவே நடக்காது. சிவாவின் மேல் ரோஜாவுக்கு பூத்திருப்பது உண்மை காதலா இல்லை ரஞ்சனியை பிரிக்கும் திட்டமா?